Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்கிற கிரிப்டோகிராஃபின்ற சப்ஜெக்டில் பேசிக் நோட்டேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். First, cryptography அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். Cryptography is a study of methods of sending messages in disguised form so that only the intended recipients can remove the disguise and read the message. அதாவது நம்ம சீக்ரெட் மெசேஜஸ் அனுப்பும் முறைகளுக்கான ஸ்டடி தான் வந்து கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம். நம்ம சீக்ரெட் மெசேஜஸை மறைமுகமான கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அனுப்பும்போது நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த ரெசிபியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அனுப்புகிற கோடை புரிஞ்சிக்கிட்டு அவங்களால ஒரிஜினல் மெசேஜை புரிஞ்சிக்க முடியும். இப்படி நம்ம அனுப்புறதுனால ரெண்டு பர்சன் ஏ அண்ட் பி, ஏவிலேருந்து பிக்கு நம்ம ஏதாவது ஒரு மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நடுவில் சீன்ற பர்சனுக்கு அந்த மெசேஜ் கண்டிப்பாக புரியறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா ஏன்ற பர்சன்ட்டேருந்து பீன்ற பர்சனுக்கு சீக்ரெட் கோடு மூலமாக தான் அவங்க வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம அனுப்பும்போது நம்மளுக்கு சில விஷயம்லாம் சீக்ரெட்டாக நம்ம வந்து மெசேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நம்ம எந்த மெசேஜ் நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜுக்கு பேர் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்டு. எந்த மெசேஜ் மறைமுகமாக இருக்கோ அதுதான் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுன்னு அர்த்தம். The fundamental goal of cryptography is to allow two people A and B to exchange messages over an insecure channel in such a way that their opponent C cannot discover their content. The message we want to send is called the plain text. The disguised message is called the cipher text. Disguised message means மறைமுகமாக நம்ம அனுப்புகிற மெசேஜ்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்னு அர்த்தம். நம்ம ஒரிஜினலாக என்ன மெசேஜை அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அது வந்து plain text. எதை மறைமுகமாக போட்டு அனுப்புகிறோமோ அதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பிளெயின் டெக்ஸ்ட்டோ இல்லை சைஃபர் டெக்ஸ்ட்டோ நம்ம எழுதும்போது என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் A to Z, இல்லை நியூமரல்ஸ், இல்லை பிளாங்க்ஸ், இல்லை பஞ்சுவேஷன் மார்க்ஸ், இல்லை எனி அதர் சிம்பிள்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி மெசேஜஸை எழுதலாம். The plain text and cipher text are written in some alphabet usually but not always. They are written in the same alphabet consisting of a certain number of letters. The term letter or character can refer not only to the familiar alphabets A to Z but also to numerals 0 to 9, blanks, punctuation marks or any other symbols that we allow ourselves to use when writing the messages. If we don't include a blank, for example, then all of the words are run together and the messages are harder to read. Suppose நம்ம blanks யூஸ் பண்ணல அப்படின்னாக்க நம்ம என்ன சென்டென்ஸ் அனுப்பியிருக்கிறோமோ அது எல்லாமே ஒரே வேர்டு மாதிரி ஆகிடும். அந்த வேர்டை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ blank ஸ்பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளெயின் டெக்ஸ்ட்னால் என்னன்னு தெரியும். பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரிஜினல் மெசேஜ் நம்ம என்ன அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிளெயின் டெக்ஸ்ட்டு. அதே நம்ம மறைமுகமாக போட்டு யூஸ் பண்ணுற மெசேஜ் வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டு. இப்போ பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து என்சைஃபரிங் இல்லைனாக்கா என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் இஸ் செட் டு பி டீசைஃபரிங் ஆர் டிகிரிப்ஷன். Encryption or decryption, enciphering or deciphering. Process of converting a plain text to a cipher text is called enciphering or encryption. The reverse process is called deciphering or decryption. இப்போ பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லைனா சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜோ பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மெசேஜஸ் பார்த்திங்கன்னா மெசேஜ் யூனிட்ஸாக நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கும். இப்போ மெசேஜ் யூனிட் அப்படின்னாக்கா அதில் என்னென்ன இருக்கலாம்னா சிங்கிள் லெட்டர், இல்லைனா பேர் ஆஃப் லெட்டர்ஸ்னால் டயக்ராஃபாக இருக்கும், இல்லை ட்ரிபிள் ஆஃப் லெட்டர்ஸ்னால் ட்ரைகிராஃபு, ஆர் எ பிளாக் ஆஃப் 50 லெட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கும் மெசேஜ் யூனிட்ஸ். இப்போ என்சைஃபரிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், என்சைஃபரிங்னாக்கா என்னென்னு சொன்னோம், பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து என்சைஃபரிங். In the enciphering transformation is a function that takes any plain text message unit and gives us a ciphertext message unit. Enciphering transformation அப்படின்றது என்னன்னாக்கா plain text message யூனிட்டை ciphertext message யூனிட்டை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்மளுக்கு enciphering transformation அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரிவர்ஸ் ப்ராசஸ்
டீசைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா எஃப் இன்வர்ஸ். அது வந்து சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்டுக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம வந்து டீசைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். And enciphering transformation is a function that takes any plain text message unit and gives as a ciphertext message unit. In other words, it is a map F from the set P of all possible plain text message units to the set of all possible ciphertext message units. Enciphering நாலே plain to cipherன்றது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். Pன்றது plain text, C for ciphertext ஞாபகம் வச்சுங்க. அப்போ function from P to C அதுதான் வந்து நம்மளுக்கு enciphering transformation. We shall always assume that F is one-to-one correspondence, that is given a ciphertext message unit, there is one and only one plain text message unit for which it is the encryption. அதாவது ஒரு plain text மெசேஜுக்கு யூனிட்டுக்கு ஒரு ciphertext message யூனிட் தான் இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஒன்-டு-ஒன் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டீசைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது என்சைஃபரிங்னா P to C, அதே வந்து டீசைஃபரிங்னா C to P, அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் F inverse. அப்போ is a map F inverse which goes back and recovers the plain text from the ciphertext. We can represent the situation schematically by the diagram. P to C ன்றது ஃபங்க்ஷன் F ஆகும், C to P ன்றது F inverse ஆகும் கொடுத்துட்டிங்கன்னா F ன்றது enciphering transformation, F inverse அப்படின்றது deciphering transformation. Any such setup is called a crypto system. இந்த enciphering transformationோ இல்லை deciphering transformationோ எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், crypto system அப்படின்னு சொல்லலாம். இப்போ plain text message யூனிட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து என்சைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீசைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அந்த ரெண்டுத்தில் எது எக்ஸிஸ்ட் ஆனிச்சுனாலும் அதை வந்து கிரிப்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கிரிப்டோ சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேபிள் பண்ணணும். எதுக்கெலாம் லேபிள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்டுக்கும் சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் யூனிட்டுக்கும் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து லேபிள் பண்ணலாம். அடுத்தது இந்த இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இன்டிஜர்ஸ் ரேஞ்ச், ஒரு இன்டிஜர் ரேஞ்சுக்குள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். The first step in inventing a crypto system is to label all possible plain text message units and all possible ciphertext message units by means of mathematical objects from which functions can be easily constructed. These objects are often simply the integers in some range. For example, our plain text and ciphertext message units are single letters from the letter 26 letter alphabet A to Z. Then we can label the letters using the integers 0, 1 to 25, which we call their numerical equivalents. இப்போ ஆல்ஃபபெட்ஸ் ஏவிலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிறது நம்ம 26 லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இந்த 26 ஆல்ஃபபெட்ஸ் ஏ டு இசட்டை நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவுக்கு 0ன்னு அசைன் பண்ணிக்கலாம், பிக்கு 1, அதே மாதிரி இசட்டுக்கு 25 அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஏவோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அதே மாதிரி ஒய்யோட நியூமரிக்கல் ஈக்குவலண்ட்டு 24. இதே மாதிரி நம்மளுக்கு எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் நம்ம நம்பர்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த நியூமரிக்கல் ஈக்குவலன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மெசேஜ் யூனிட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ 26 லெட்டர் ஆல்ஃபபெட்ஸ் பார்த்த மாதிரி நம்ம வந்து if our message units are digraphs in the 27 letter alphabet consisting of A to Z and a blank, we might first let the blank have numerical equivalent 26, 1 beyond Z, க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம், and then label the digraph whose two letters corresponds to XY belongs to 0 to 26. 27 letter alphabet அப்படின்னும் போது அதோட மாடுலா வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 to 26 by the integer 27x plus y that belongs to 0, 1 to 728. இந்த 728 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 ஸ்கொயர் minus 1, 27 square minus 1. So 27 square is 729 minus 1 is 728. அப்போ first 27x plus y belongs to 0, 1, 2 etc. up to 27 square minus 1. So
we view the individual letters as digits to the base 27 and we view the digraph as a 2-digit integer to that base. For example, the digraph NO corresponds to the integer 27 into 13 plus 14. N க்கு numerical equivalent 13 and O க்கு numerical equivalent 14. So 27 into 13 plus 14 is equal to 365. But digraph NO corresponds to the integer 365. Similarly, if we are using trigraphs as our message units, we could label them by the integers. The 729 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 square. First variableக்கு 27 square plus 27y plus 27 plus z belongs to 0, 1 to 19,682. 19,682 அப்படின்றது என்னன்னாக்கா இங்கே 27 cube ன்னு அர்த்தம் உங்களுக்கு. 27 cube minus 1. இங்கே நம்ம மேலே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர். அப்போ 27 ஸ்கொயர் அப்படின்னும் போது நம்மளுக்கு இங்கே 27x + y வந்துச்சு. 27 cube minus 1 போது இங்கே வந்து 27 ஸ்கொயர் plus 27y plus z belongs to 0, 1, 2 etc. up to 19,682. Similarly, நம்ம ஜென்ரலாக டைகிராஃப்ஸ் ட்ரைகிராஃப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி நம்ம வந்து generalize பண்ணலாம். We can label blocks of k letters in an n letter alphabet by integers between 0 and n power k minus 1 by regarding each such block as a k digit integer to the base n. இங்கே நம்ம எல்லாமே 27 letter alphabetic தான் digraphs and trigraphs போட்டிருக்கோம். அதனால 27 square 27 cube அந்த வேல்யூவோட minus 1 வேல்யூ போட்டு வச்சு அது வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ in general, the n letter alphabet by integers between 0 and n power k minus 1 by regarding each such block as a k digit integer to the base n. First, let us start with the case when we take a message unit of plain text or a ciphertext to be a single letter in an n letter alphabet labeled by the integers 0, 1, 2 etc. up to n minus 1. For example, 26 letter alphabet இருந்துனா 0 to 25 வரைக்கும் நம்ம லேபிள் பண்ணுறோம். 27 letter alphabet இருந்துச்சுன்னா 0, 1, 2 etc. up to 26. ஸோ n letter alphabet இருந்ததுன்னா 0லேருந்து n minus 1 வரைக்கும் எடுத்துக்கணும். Then by definition, an enciphering transformation is a rearrangement of these n integers. Enciphering நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், plain textலேருந்து cipher textக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். அந்த கன்வெர்ட்டிங் மேப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் என்சைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் இந்த இன்டிஜர்ஸை வச்சு தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டு ஃபெசிலிட்டேட் ரேபிட் என்சைஃபரிங் அண்ட் டீசைஃபரிங், இட் இஸ் கன்வீனியன்ட் டு ஹாவ் எ ரிலேட்டிவ்லி சிம்பிள் ரூல் ஃபார் பெர்ஃபார்மிங் சச் எ rearrangement. One way is to think of the set of integers 0, 1, 2 etc. up to n minus 1 as z by n by z quotient value and make use of the operations of addition and multiplication modulo n. நம்ம plain textோ இல்லை cipher textோ எந்த மெசேஜ் யூனிட்டுக்குனாலும் நம்ம 26 letter alphabet இருந்தால் 0 to 25, 27 letter alphabet இருந்தால் 0 to 26. ஸோ இன் ஜென்ரல் n letter alphabet இருந்தால் 0 to n minus 1 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் எடுத்துக்கலாம் அந்த இன்டீஜர்ஸை. இப்போ நம்மளுக்கு என்சைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை டீசைஃபரிங் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ எல்லாமே ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இந்த இன்டீஜர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுவோம் by using the operations of addition and multiplication modulo n. Example, to encipher the word, suppose we are using the letter 26 letter alphabet A to Z with the numerical equivalents. 26 letter na நம்ம எந்த வரைக்கும் சொல்லியிருக்கோம் 0 to 25 வரைக்கும் அந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். Let the letter P belongs to 0, 1, 2 etc. up to 25 stand for a plain text message unit. F of P ன்றது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா P plus 3 if x is less than 23, P minus 23 if x is greater than or equal to 23. Suppose we define a function f from the set 0, 1 to 25 by to itself by the rule f of p is congruent to p plus 3 mod 26. In other words, f simply adds 3 modulo 26. Suppose நம்ம
to encipher the word அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா f of p நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா p plus 3 mod 26. as usual a-லேருந்து z வரைக்கும் இருக்கிற integers numerical equivalents எப்படி எடுத்துக்கலாம்னா 0 to 25 வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். f of p is congruent to p plus 3 mod 26. இப்போ தான் ஒரு மேப்பிங் பார்த்தோம் இல்லையா, f of p is congruent to p plus 3 mod 26. இப்போ எக்ஸாம்பிள் to convert plain text to ciphertext. இப்போ நம்ம plain text yes நம்ம ciphertextக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி yes அப்படின்றத நம்ம வந்து நம்பர்ஸுக்கு மாற்றிக்கணும், நியூமெரிக்கல் ஈக்குவலண்ட்டாக மாற்றிக்கணும். இப்போ இந்த டேபிளில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூமெரிக்கல் ஈக்குவலண்ட் என்னன்னு கிடைக்குது உங்களுக்கு 24 அண்ட் ஈக்கு நம்மளுக்கு 4 அண்ட் எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 18. ஃபர்ஸ்ட் ஒய்எஸ்ன்றதை நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. நியூமெரிக்கல் ஈக்குவலன்ஸாக எழுதும்போது 24 4 18. இப்போ இதில் நம்ம ஒரு 3 நம்ம ஆட் பண்ணும்போது p plus 3 mod 26 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ இங்கே 24ல் ஒரு 3 ஆட் பண்ணும்போது 27, 4 plus 3 is 7 and 18 plus 3 is 21. இப்போ மாடுலோ 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ 27 becomes என்னன்னு வந்துடும் 1. அப்போ கான்குவன்ஸ் பார்க்கும்போது ரிமைண்டர் தான் எழுதுவோம். இப்போ 27 மாடுலோ 26க்கு ஆன்சர் 1, 7 as it is 7 வந்துடும், 21 அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ 1ஓட நியூமெரிக்கல் ஈக்குவலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வருது 1 b, ஹெச்ஓ 7ஓடது ஹெச், அதே மாதிரி 21ஓடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி. ஸோ இந்த பிஹெச்வின்றது தான் நம்மளுக்கான சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ். இப்போ நம்ம பிளெயின் டெக்ஸ்ட் எஸ்ன்றதை சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டோம், பிஹெச்வி அப்படின்னு மாற்றிட்டோம். சிமிலர்லி நம்ம வந்து டீசைஃபர் பண்ணணும். என்சைஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பிளெயின் டு சைஃபர் பண்ணும்போது எஸ்ன்றது பிஹெச்வியாக மாறுனுச்சு. இப்போ பிஹெச்விலேருந்து நமக்கு ஒய்இஎஸ்ன்ற பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம மேலேருந்து கீழே வரும்போது +3 ஆட் பண்ணுறோம். அதேமாரி கீழேருந்து டீசைஃபர் பண்ணும்போது கீழேருந்து மேலே போகும்போது சப்ராக்ட் பண்ணிக்கணும், 3 சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். இப்போ தான் ஒன்று பார்த்தோம் இல்லையா, சைஃபர்லேருந்து plain டெக்ஸ்ட்டுக்கு மாத்திர எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கன்வெர்ட் த சைஃபர் டெக்ஸ்ட் ZKB டு த plain text WHY. இப்போ நம்ம plain டெக்ஸ்ட்லேருந்து சைஃபருக்கு போகும்போது p plus 3 f of p is congruent to p plus 3 mod 26 சொன்ன மாதிரி இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் 3. அப்போ pன்றது congruent to c minus 3 mod 26. அப்போ cன்றது நம்மளுக்கு இங்கே ZKB, c for cipher text, p for plain text. ZKBன்றது ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை மாற்றிக்கலாம். நியூமெரிக்கல் ஈக்குவலண்ட்டாக மாற்றும்போது இசட்டுக்கு 25, கேவுக்கு 10, பிக்கு 1. இப்போ 3 சப்ராக்ட் பண்ணும்போது 25லேருந்து 3 மைனஸ் பண்ணும்போது 22, 10 minus 3 7, 1 minus 3 -2. ஸோ மைனஸில் எதுவும் நம்பர் இருக்காது அப்படின்றதுனால எல்லாத்தையும் ப்ளஸில் மாற்றிக்கிறதுக்கு அதோட ஈக்குவலண்ட் நியூமெரிக்கல் ஈக்குவலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -2 becomes 24. ஏன்னா மாடுலோ 26 அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால -2 becomes 24. ஸோ இப்போ 22க்கு நேராக என்ன நம்மளுக்கு ஆல்ஃபபெட் வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா W, அண்ட் 7க்கு H வேல்யூ, அண்ட் 24க்கு ஒய்ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் பேக் டு லெட்டர்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னா ஒய்ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ சைஃபர் டெக்ஸ்ட் ZKBன்றது பிளெயின் டெக்ஸ்ட்டாக மாறும்போது WHYயாக மாறிடும். இப்போ மேலே சொன்ன எக்ஸாம்பிள் 1ல் எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கனாக்கா நம்ம 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டாக எடுத்துக்கும்போது 0 to 25 வரைக்கும் நம்ம லேபிள் பண்ணோம். அதே மாதிரி அந்த பேஸ் வந்து 3ன்ற நம்பருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ ஒரு 3 ஆட் பண்ணோம், அண்டு பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டுக்கு போகும்போது 3 ஆட் பண்ணோம். அதே சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளெயின் டெக்ஸ்ட்டுக்கு போகும்போது 3 சப்ராக்ட் பண்ணோம். இங்கே வந்து பேஸ் வந்து 3 எடுத்துக்கிட்டோம். இப்போ ஜென்ரலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1 கேன் பி ஜென்ரலைஸ்ட் ஆஸ் ஃபாலோஸ். சப்போஸ் வி ஆர் யூஸிங் an n லெட்டர் ஆல்ஃபபெட் with the numerical equivalents 0, 1, 2 etc. up to n-1, let b be a fixed integer. By a shift transformation we mean a n-ciphering function f defined by the rule c is equal to f of p is congruent to p plus b mod n.
இங்கே வந்து p + 3ன்னு நம்ம போட்டிருந்தோம் எக்ஸாம்பிள் 1ல். இங்கே ஜென்ரலைஸ் பண்ணும்போது bன்னு கொடுத்துருக்காங்க. பேஸு mod n, mod 26 லெட்டர் ஆல்ஃபபெட் அப்படின்னும்போது 26 போட்டிருந்தோம். இங்கே வந்து n லெட்டர் ஆல்ஃபபெட்டுன்றதுனால n. அப்போ c is congruent to p + b mod n. Julius Caesar's crypto system was a case n is equal to 26 and base b is equal to 3. To decipher a ciphertext message unit, c belongs to 0, 1, 2, etc. up to n minus 1. p is congruent to c minus b mod n. நம்ம முன்னாடி சொல்லும்போது நம்ம plain text to ciphertext போகும்போது p plus b, அதே வந்து நம்மளுக்கு ciphertextலேருந்து plain textக்கு மாற்றும்போது சப்ராக்ட் பண்ணணும். 3யை சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பேஸ் பியை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். பட் ஜூலியஸ் சீசர் கிரிப்டோ சிஸ்டத்தில் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே தான் என்னன்றது 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டாகவும் பேஸ் பின்றதை 3ஆகவும் நம்ம எடுத்துக்கிட்டாங்க. Now suppose that you are not private to the enciphering or deciphering information, but you could nevertheless like to be able to read the coded messages. This is called breaking the code, and the science of breaking codes is called cryptanalysis. இந்த கோட்ஸை நம்ம பிரேக் பண்ணுற அந்த சயின்ஸ் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா cryptanalysis. இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். சைஃபர் டெக்ஸ்ட் டு பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற problem. Convert the ciphertext FQOCUDEM to the plain text. We know that E is the most frequently occurring letter in the English language, so it is reasonable to assume that the most frequently occurring letter in the ciphertext is the encryption of E. Suppose that we find that U is the most frequently occurring character in the ciphertext. இப்போ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் கேரக்டர் இந்த சைஃபர் டெக்ஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இ அண்ட் யூன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த இ அண்ட் யூன்றது தான் சைஃபர் டெக்ஸ்டெலாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற லெட்டர்ஸாக இருக்கும். ஸோ அதில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் ஈக்குவலண்ட் வேல்யூ இ இஸ் ஈக்குவல் டு 4, யூ இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ நம்மளுக்கு ஒரு மேப்பிங் தெரியும். சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இஸ் காங்க்ருவென்ட் டு பி ப்ளஸ் பி மாட் என் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் பீன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். நம்ம ஜூலியஸ் சீசர் கிரிப்டோ சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா பீன்றது பேஸ் 3ஆகவும் அண்ட் என்னன்றது 26 லெட்டர் ஆல்ஃபபெட்டாகவும் எடுத்துக்கிட்டாரு. இங்கே வந்து பீன்றது நம்மளுக்கு பேஸ் கொடுக்கலன்றதுனால நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் யூ அண்ட் இன்றதுனால அதோட நியூமரிக்கல் ஈக்குவலன்ட் 20 அண்ட் 4 நம்ம யூஸ் பண்ணும்போது 20C அண்ட் பிக்கு 4ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20 இஸ் காங்க்ருவென்ட் டு 4 + b mod 26. அப்போ பியோட ஆன்சர் என்னன்னு கிடைக்குது 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் வச்சு நம்ம சைஃபர் டெக்ஸ்ட்லேருந்து பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ to decipher the message, then it remains for us to subtract 16 working modulus 26 from the numerical equivalents of FQOCUDEM. இங்கே பீன்றது பேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் 16 அப்படின்றது. இப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜை எழுதிக்கலாம். FQOCUDEM இதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட் சி, இதோட நியூமரிக்கல் ஈக்குவலன்ஸ் நான் கீழே எழுதியிருக்கேன். சியோட வேல்யூஸு எஃப்க்கு 5 அண்ட் கியூக்கு 16, ஓக்கு 14 அண்ட் சிக்கு 2, யூக்கு 20, டிக்கு 3 அண்ட் இக்கு 4, எம்முக்கு 12. இப்போ இதிலேருந்து நம்ம P இஸ் காங்க்ருவென்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம், C மைனஸ் பின்னு சொல்லியிருக்கோம். இங்கே B வந்து 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு Cன்ற வேல்யூலேருந்து 16 மைனஸ் பண்ணி மாடுலோ 26 நம்ம போடணும். அப்போ Cன்றது தான் நம்மளுக்கு 5, 16, 14, 2, 20, 3, 4, 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம 16 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 மைனஸ் 16 மைனஸ் 11, 16 மைனஸ் 16 0, 14 minus 16 minus 2, 2 minus 16 minus 14, 20 minus 16 4, 3 minus 16 minus 13, 4 minus 16 minus 12, 12 minus 16 minus 4. ஸோ P வேல்யூ நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருக்கிறது திருப்பி காங்க்ருவென்ஸ் 20 mod 26 அப்படின்னு மாற்றும்போது மைனஸ் 11ன்றது 15ஆக மாறிடும், மைனஸ் 2ன்றது 24. டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு 26 வர மாதிரி பார்த்துக்குங்க. நெகட்டிவில் நம்மளுக்கு வரக்கூடாது. மைனஸ் 14 வந்து 12ஆக மாறிடும், மைனஸ் 13 அதே மாதிரி மைனஸ் 12 வந்து 14, மைனஸ் 4ன்றது 22. இப்போ எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் P வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ இந்த P வேல்யூ எல்லாமே நியூமரிக்கலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை எழுதும்போது 15க்கு P அண்டு 0க்கு A and 24க்கு Y and 12க்கு M, 4க்கு E, 13க்கு N and 14க்கு O
and 22க்கு W. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கும்போது pay me now, the plain text message is pay me now. நம்ம கொடுத்துருக்க சைஃபர் டெக்ஸ்ட் மெசேஜ் FQOCUDEM அப்படின்றது நம்மளுக்கு எப்படி கிடைக்குது plain text மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pay me now அப்படின்றது தான் அவங்க சைஃபர் டெக்ஸ்ட்டில் அது மாதிரி அனுப்பியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் புக், நீல் கோப்லிட்ஸ் A Course in Number Theory and Cryptography, Springer Verlag. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.